எங்க நீரஜ் சிஏ பையனுக்கான ஒரு மார்க் டெஸ்ட்டுமே எழுதிருப்பான். அந்த மார்க் டெஸ்ட்டுக்கான ரிசல்ட்டுமே அந்த ரிலேட்டிவ் பையனுமே எடுத்துட்டு வந்து காவியா கிட்ட கொடுக்க, இப்ப காவியாமே லைப்ரரிக்கு வர வழியிலேயே அந்த மார்க்கையும் பாத்துறா. அந்த மார்க்கை பார்த்ததுமே எதுவுமே பேசாம நீரஜ் கிட்ட எதுவுமே கொடுக்க, இப்ப அவனுமே எதுவுமே பேசாம அமைதியா இருக்க. இப்ப காவியாவுமே எதுக்காக நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, நல்லா தானே படிச்சுக்கிட்டு இருந்த, இப்ப தேவையில்லாம நான் லவ் பண்றேன் அப்படின்றதுக்காக மட்டும் தான் நீ இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா, ஃபுல்லாவே படிக்கிறத விட்டுட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படிலாம் கிடையாது, நான் சரியா பண்ணல, அவ்வளவுதான், எனக்கு தெரியும், நான் இல்லன்னு சொல்லல, பட் இருந்தாலும் நான் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல எனக்கு என்னமோ இது சரிப்பட்டு வரல, ஒழுங்கா படிச்சிட்டு இருந்த உடனே நான் தேவையில்லாம வலுக்கட்டாயமா என்னோட காதல விழவச்சிடணும்னு தோணுது, தேவையில்லாம இப்படி பண்ணாத, நீ படிக்க மட்டும் செய், படிச்சதுக்கு அப்புறமா நம்ம ரெண்டு பேருக்குள்ள எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், இதுக்கப்புறம் நான் டெக்ஸ்ட்டும் பண்ண மாட்டேன், காலும் பண்ண மாட்டேன், ஃபுல்லாக உன்னோட ஃபோக்கஸ் மட்டுமே படிப்புல மட்டும் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ அவனுமே ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, நான் கண்டிப்பாக படிச்சு மார்க் எடுத்துருவேன்னு சொல்லும்போது, நான் உன்னை நம்பர் ஐடியால இல்லை, நீ டெஃபினட்டா படிச்சு எழுதுனா மட்டும் தான் நான் உங்ககிட்ட வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளுமே அங்கிருந்து போயிடுறா. இங்க ஆர்ச்சியுமே ஆஃபீஸ் ஒர்க்லாம் முடிச்சுட்டு டாக்குமெண்ட் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டு இப்போ கிளாஸ் கிளம்பலான்னு போகும்போது இப்போ அந்த மேனேஜருமே உனக்கு மீட்டிங் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி எல்லா வேலையும் நான் முடிச்சுட்டேன், இப்போ எனக்கு எக்ஸாம்க்கான ரிவிஷனுமே இருக்குது, அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எனக்கு கிளாஸ்க்கு போயாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல நீ கண்டிப்பா இந்த மீட்டிங் அட்டன் பண்ணி தான் ஆகணும், ஆடி டைம்ல மீட்டிங் அட்டன் பண்ணாம நீங்க போயிட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்க லீவ் எடுக்க கூடாதுன்னு சொன்னீங்க, அதுக்குமே நான் லீவ் எடுக்காம தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், ஏன் சார் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ ரிவிஷன் கிளாஸ் போயிட்டு இருக்கேன், இந்த கிளாஸ்மே நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எப்படி சார் என்னால எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா, நீ தான் உன்னை புஷ் பண்ணி ஆகணும், அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ அவளுமே எவ்வளவு சார் புஷ் பண்றது, காலையில வந்தாலும் நைட் வந்தாலும் சாயங்காலம் வந்தாலும் சொல்லிட்டு என்னோட டெஸ்க் ஃபுல்லாவே எப்ப பார்த்தாலும் டாக்குமெண்ட்ரி மட்டும் தான் இருக்குது, எல்லாத்தையுமே நான் முடிச்சிட்டு எவ்வளவு நாள் சார் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு ஆர்டிகல்ஷிப்ல ஒரு 60 மணி நேரம் ஒர்க் பண்றதுனா நான் இங்க 80 மணி நேரம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இது ஒரு சின்ன கம்பெனி தான், நான் இல்லன்னு சொல்லவே இல்லை, ஆனா நான் ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் ஆச்சுன்னா நான் எக்ஸாம்க்கு லீவ் கேட்டிருக்கேன், அதுக்கு கூட கருணை காட்ட மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப அவருமே எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்காரு. இப்ப ஆர்ச்சியுமே சார் இதுக்கு மேல என்னால முடியாது, நான் இங்க ஒரு எம்ப்ளாயி இல்ல, நான் இங்க ஒரு ஆர்டிகல்ஷிப் பண்ண மட்டும் தான் வந்திருக்கேன், சோ தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப அவருமே எந்த ஒரு பேச்சுமே பேசாம உனக்கு 2 நாள் நான் லீவ் கொடுக்குறேன், ஆனா இந்த 2 நாளோட லீவ் நான் 180 நாள் லீவ்ல கழிக்க மாட்டேன், போய் பிரேக் எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுறாரு. இப்ப ஆர்ச்சியுமே டைரக்டா கிளாஸுக்குமே வந்திருப்பா. இப்ப யாருமே அங்க இருந்திருக்க மாட்டாங்க. இப்ப பசங்க வந்ததுக்கு அப்புறமா அவனுக்கு தெரிஞ்ச பையனுமே என்ன எங்களுக்கு முன்னாடி சீக்கிரமா வந்துட்டு அப்படின்னு சொல்லும்போது, சீக்கிரமா முடிச்சிட்ட வேலையை அதனால வந்துட்டு அப்படின்ற மாதிரி அவனுமே சொல்ல, இப்ப கொஞ்ச நேரத்துல சாருமே வந்துறாரு, உங்க எல்லாருக்குமே இப்ப இன்டர்மீடியட் எக்ஸாம்க்கான ஃபைனல் ரிவிஷனுமே வந்தாச்சு, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு சில क्वेश्चंस கேட்க போறேன், அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஒரு சில क्वेश्चन கேட்க, ஆனா யாராலுமே ஆன்சர் பண்ண முடியல, பட் ஆர்ச்சி மட்டும் அதுக்கு ஆன்சர் பண்ண, இப்ப அவருமே சரி உனக்கு என்கேஜ்மெண்ட் லெட்டர் பத்தி என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க, இப்ப ஆர்ச்சியுமே அந்த மேனேஜர் மீட்டிங் அப்ப என்கேஜ்மெண்ட் லெட்டர் பத்தி ஒரு கிளையண்ட் கிட்டயும் பேசிருப்பாரு, அந்த விஷயத்தை அப்படியே இங்க சொல்ல, இப்ப அவருமே நீ ஆர்டிகல்ஷிப் பண்றியாமா, இதுதான் நான் சொல்றது, எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ரொம்பவே மஸ்ட், நம்ம என்னதான் சிஏ பண்ணணும்னு நினைச்சா கூட எக்ஸ்பீரியன்ஸ்ல கிடைக்கக்கூடிய அனுபவங்களே வேறதா அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப ஆர்ச்சிக்கு எல்லாருமே கிளாப் பண்றாங்க. அந்த நேரம் அந்த பையனுமே நான் இது நாள் வரைக்கும் சிஏ படிச்சுட்டு தான் நான் ஒரு வேலைக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன் உன்னோட பாஸோட நம்பர் மட்டும் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே கேட்கறான். இப்பதான் ஆர்ச்சிக்குமே ஒரு விஷயம் புரிய வருது, ஆர்டிகல்ஷிப் அப்படின்றது எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு நாம தான் இப்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே அவளோட தப்ப உணர்றா.